they did is right, and further அவங்க எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, because the solution whatever they have taken has been fixed the problem. Do anyone has different view? Sales orders, so it will help them to coordinate with the orders more easily. Exactly, Sunny. This can be a better solution, I would also suggest. Anything else, ma? Even maybe when I say it is not right or wrong, it's just a case where we have to put ourselves in the particular scenario and we have to think. And when we come to know exactly on practical situation, then our opinion will differ based on the financial impact. There are so many things, right? Everything has to be considered. Now, as such, business has an opinion, let us see. Okay. For current scenario, whatever Silva Electronics Limited has taken is perfect solution to fix the issue. But here what we have to think is operation in future. இப்போ இதே சிஸ்டம் ஃபியூச்சருக்கு கண்டினியூ ஆனால் சப்போர்ட் ஆகுமா, அதான் கொஸ்டின். ஏன்னா இங்கே சில பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கணும் கீயா. ஏன்னா there are few information which we have to correlate with the current case. ஒன்று, they are a leading persons. எப்படி லீடிங்? ஏன்னா சப்ளை செயின் ஒன்று லீட் பண்ணதே இவங்க தான் இந்த டியூரபிள் இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட். ஓகே. அண்ட் தே ஹாவ் பிஸ்னஸ் ஓவர் 65 countries. And they are known for their innovativeness. வித்தியாசமா. அப்போ என்னன்னா, நான் இங்க புதுசா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலா என்ன பண்றாங்க, இன்னோவேட்டிவ்னஸ்னா நானே எல்லாத்தையும் புதுசா யோசிக்கணும்லாம் கிடையாது. என்னோட மார்க்கெட்டுக்கு அது புதுசா இருந்தா போதும். அப்போ there are 65 countries அவங்களோட இது இருக்கு, டியூரபிள் குட்ஸ் மேனுஃபேக்சரிங்கோ சேல்ஸோ இருக்கு. அப்போ மற்ற கண்ட்ரில வர்ற வித்தியாசமானதை கூட இங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்டா 12 மாடல் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க டிவியில. அப்போ they are lead in supply chain, they are lead in innovativeness, and their current growth level வந்து 26% recently. அப்போ அப்கமிங்ல எந்த அளவுக்கு பீக்ல போகும், everything put together if we consider, then I have to see whether the existing system is manageable for future or not. இப்போ கரண்டா அந்த ஆர்டர் சைக்கிளிங்க மட்டும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேர் தே ஃபேஸ் த இஷ்யூ, அந்த என்ட்ரிஸ் எல்லாமே எரர் ஆகுது, டூப்ளிகேட் ஆகுது, டேட்டா ஸ்டோரேஜ் இல்லை. நான் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணா கூட அது என்ன ஆகும், சேவ் ஆயிருக்காது, இல்லை பழச வந்து ரீரைட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, எரர் ஆர்டர் சைக்கிளிங் டைம் வந்து 40 days அப்படின்னு போகுது. தென் ஹியர் தே ஆர் டூயிங் சம் மேனுவல் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இப்போ அவன் சொல்றான் அந்த ஆர்டர் சைக்கிளை ரெடியூஸ் பண்றதுனால தே do some automation. அது என்ன, custom build automated order processing software. ஸோ இப்போ ஆர்டர் ப்ராசஸிங்கை வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. அண்ட் தே ப்ரொவைட் த ஆப்ஷன் ஆஃப் ஆன்லைன் ஆர்டரிங். இன்னைக்கு ஒரு கஸ்டமரை நான் ஆன்லைன்ல போய் அந்த அவங்களோட போர்ட்டல் போய் ஆர்டர் பண்ணிடுவேன். திஸ் சொல்யூஷன் ஹாஸ் பீன் ஃபிக்ஸ்டு. வெதர் ஃபியூச்சருக்கு எல்லாமே ஃபிக்ஸ்டா? இப்போ கரண்ட் 26% growthல போகுது அப்படின்னா இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா கன்சிடரிங் தர் ஹிஸ்டரி, அவனோட ஹிஸ்டரி அதை தான் கொடுத்துருக்கான் இன்ஃபர்மேஷனா. இது பிகாஸ் தே ஆர் அ மார்க்கெட் லீட். பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கம்மிங் அப் வித் நியூ ப்ராடக்ட் அண்ட் மோர் லான்ச்சஸ் இஸ் ஹை. அப்போ மேபி ஐ சஜஸ்ட் லைக் வாட் சன்னி செட். ஏன்னா வெளியே உள்ள ஒரு கஸ்டமர்னு பார்க்கக்கூடாது, நான் இன்டர்னலாவும் நிறைய பார்க்கணும். ஏன்னா ஆர்டர் ப்ராசஸிங் ஓகே, உள்ள ஆர்டர் ப்ராசஸிங் அப்புறம் இன்டர்னலா எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் எப்படி கம்யூனிகேஷன் போகும், என்டையர் டீமுக்கு போகணும். என்டையர் டீம் ஹேஸ் டு ஆக்ட். ஒவ்வொரு டீமும், ஒவ்வொரு ஸ்கில் டீமும் பர்ச்சேசிங் இதுக்கு ஆக்ட் பண்ணணும். ஆர்டர் மட்டும் வந்த போதும், சேல்ஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா அதுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் போகணும், பர்ச்சேசிங் டீம் ஆக்ட் பண்ணணும், ஃபினான்ஸ் டீம் ஆக்ட் பண்ணணும், அவங்களுக்கு பே பண்றதுக்கு. இங்க சேல்ஸ் டீம்ல வந்து ஃபினான்ஸ் ரிசீவபிள், ஒரு பக்கம் சப்ளையருக்கு பேயபிள்ஸ், அவங்க கோஆர்டினேட் பண்ணணும். இன்வென்ட்ரியில எவ்வளவு இருக்கு, they has to coordinate. Production system, they have to work on their production. இப்படி ஒவ்வொரு ஸ்கில் டீமும் they have to work.
for which this solution may, நான் திருப்பி சொல்றேன், this solution may fix the problem for near future. Even sometimes இது கூட இல்லாம போகலாம். இப்போ இதே எலக்ட்ரானிக்ஸ் இப்போ என்ன கிளவுட் கம்ப்யூட்டிங் போயிட்டாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்னா அங்கே கிளவுட்ல ஸ்டோரேஜ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஸ்டோரேஜ் வாங்கிக்கோங்க, வாங்கி கிளவுட்ல சேவ் பண்ணிக்கலாம், எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணோம்னா, இதை டிசைட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் மேபி ஓகே எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்ஃபேஸ் குட் பி சஃபிஷியன்ட், இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போனோம், இல்ல கியூஆர் கோடிங். கியூஆர் கோடிங் இஸ் அ கம்யூனிகேஷன். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்கோடு கியூஆர் கோடு, அதுல ஏகப்பட்ட டேட்டா இருக்கு. பார்த்தா நமக்கு என்ன தெரியும், சும்மா ஏதோ கச்சமிச்சா ஒரு இது மட்டும் தெரியும். பட் அவன் இட்ஸ் கியூஆர் கோட். இதுல ஏகப்பட்ட டேட்டா வந்து அவன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறான், என்கிரிப்டட். ஆத்தரைஸ் பர்சனால மட்டும்தான் பார்க்க முடியும், which will not occupy more space. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெகுலர் டீலர்ஸ் இல்ல ரெகுலர் சப்ளையர்ஸ் அவங்களுக்குலாம் இது கொடுத்துட்டானா, ஒவ்வொரு கோட் கொடுத்துட்டானா அதுல அவங்களோட டேட்டா ஃபுல்லா ஸ்டோர் ஆயிரும். ஜஸ்ட் ஸ்கேனிங் ஐ கேன் see entire reports of them. now artificial intelligence மோஸ்ட்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ட்ரெண்ட் வந்து, நீங்க ரீசன்ட் மேகசின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, ஆர்பிஐ என்னும் யமன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எப்படி ஆர்பிஐ என்னும் யமன்? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் ஆட்டோமேட்டிங். ஏன்னா whenever there is a manual work involved, possibilities of errors are high. You know, we all are humans, we make mistakes. But when it comes to artificial intelligence or robotics, என்ன ஒரு தடவை டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே டிசைன் அப்படியே அதாவது ப்ராக்ரஸ் பண்ண போது there is no possibilities of error. Fixed program. அந்த ப்ரோக்ராமை டிவியேட் பண்ணா மட்டும்தான் அங்கே எரர் வரும். அதர்வைஸ் இட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் ப்ராப்பர்லி. இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் சிஸ்டமே எப்படின்னா ஆட்டோமேஷன் தான். ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கஸ்டமர் கேர் கேட்டீங்க. கஸ்டமர் கேர்ல முன்னாடிலாம் ஃபோன் பண்ணி ஒருத்தன் பேசுவான் நம்மகிட்ட. இப்போ நிறைய இடத்துல எப்படின்னா ஆட்டோமேட்டட் தான். இங்கிலீஷ் வேணுமா 1 அமுக்குங்க, ரீஜனல் லாங்குவேஜா 2 அமுக்குங்க, ஹிந்தி வேணுமா 3 அமுக்குங்க, நான் ரீஜனல் லாங்குவேஜ் 2 அமுக்குங்க, தமிழ்னா 1 அனுப்புங்க, தெலுங்குனா 2 அமுக்குங்க. அப்படியே ஆட்டோமேஷன் எல்லாத்தையும் அவனே சொல்லிடுவான். அதாவது எப்படின்னா இட் இஸ் ஆட்டோமேட்டட். கஸ்டமர்ஸோட நீடு, ஒரு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்றான்னா அவனுக்கு என்ன விஷயம் தெரியணும், எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ணிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 4 கேட்டகரியில பிரிச்சோம். ஸோ இந்த 4 கேட்டகரியில நீ 1 2 3 4 எது வேணும் ப்ரெஸ் பண்ணி 1 ப்ரெஸ் பண்றேன், அதுல ஒரு 4 பிரிச்சிருவான். அப்படி மொத்தம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமருக்கு கால் பண்ணி கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 50 கொஸ்டின் கேட்பான். 50 கொஸ்டின் எப்படி பிரிப்பேன்? நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேட்டகரியில பிரிச்சிடறேன். 5, அந்த 5ல ஒவ்வொன்றிலையும் திருப்பி ஒரு 5ஆ பிரிச்சிருவேன். சப்டிவிஷன். அந்த 5 உள்ள போனா 2 3. ஸோ அப்போ இவ்வளவுதான் சிம்பிள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவோம். எல்லாத்தையுமே ஆன்லைன்ல ஆட்டோமேஷன்ல வச்சுட்டான். ஸோ எவ்ரி திங் சிஸ்டம் ரெஸ்பாண்ட் டு யூ. அது ஆன்சர் பண்ணுதா? பண்ணுது. பேசுமா? பேசாது. நீங்க வேற கேள்வி கேட்டீங்கன்னா பேசாது. பட் இன்ஃபர்மேஷன் இட் இஸ் ப்ரொவைடிங். இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இட்ஸ் ஆட்டோமேஷன் robotic. மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ் இப்போ இவன் ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்கான். இது வந்து மேபி 2018 அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வந்து கேஸ் ஸ்டடிஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். 2018 முன்னாடியே இந்த இகாம்ங்கிற கான்செப்ட் வந்துடுச்சு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். பட் இப்போ 2018ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம். we need not to call and order anything either through app or through online. We book and the communication goes. Financial communication, payment, credit card communications, எல்லாமே டேட்டா கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷனை போயிட்டு இருக்கும். இங்க யார்ட்டையும் நம்ம சொல்றது இல்லை. பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி சொல்றது இல்லை, கிரெடிட் கார்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றது இல்லை, நெட் பேங்கிங் கேஷ் எதுவும் சொல்றது இல்லை, ஆர்டர் பண்ற மேனுஃபேக்சருக்கோ கடைக்காரனுக்கோ இல்லை, ஈவன் சிம்பிளா ஒரு ஸ்விக்கி எடுங்க பண்றது இல்லை. எல்லாமே சிஸ்டம்ல நான் ஜஸ்ட் அப்டேட் பண்ணுவேன். இட்ஸ் அ இன்ஃபர்மேஷன் கீப் கோயிங் டு எவ்ரி ஒன் த்ரூ அவுட் த வேர்ல்டு. யார் யாருக்கு நீடோ அவங்க எல்லாருக்கும் நான் என்னோட கம்யூனிகேஷனை ப்ராசஸ் பண்ணிடுறேன்.
ஸோ இங்க என்ன வேணும்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்ல ஆட்டோமேஷனோ இல்ல இந்த சாஃப்ட்வேரை கொண்டு வரனா ஒன்லி ஃபார் கஸ்டமர் மட்டும் நான் பார்க்கணுமா? இப்போ வந்து ஆன்லைன் ஆர்டர்லாம் அவன் கஸ்டமர் சொல்றான் டியூரபிள் குட்ஸ். ஒய் ஒன்லி கஸ்டமர்? ஒய் நாட் டீலர்ஸ்? ஏன்னா when the product is increasing, the business is increasing, நான் end customer மட்டும் ஏன் பார்க்கணும்? Why should I create such electronic data interface and provide to all my dealers? 65 countries இருக்கு. மற்ற கண்ட்ரீஸ்ல என்னென்ன சிஸ்டம் வச்சிருக்காங்க that can be replicated over there in India also. ஏன்னா end of the day he is a subsidiary company of the main company இல்லையா? அப்ப அந்த மெயின் கம்பெனில 65 பேர் டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்காங்க, which can be implemented over here for information system also, which can support my logistics. 65 கண்ட்ரில இருக்குன்னா இந்தியால வருது அப்படின்னா இந்தியா இஸ் எ பிக் மார்க்கெட். கண்டிப்பா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்காது. நம்ம பேர் வந்து செல்வான்ங்கிறதுனால இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு தமிழ்நாடு, இட் இஸ் த்ரூ அவுட் த இந்தியா. அப்ப த்ரூ அவுட் இந்தியாவுக்கு அப்ப நெட்வொர்க் எப்படி இருக்கணும், அந்த நெட்வொர்க்கை மேனேஜ் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி அவைலபிளா இருக்கணும். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்றேன்னா ஃபார் ஆக்டிங், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தே ஹாவ் டு எக்ஸிக்யூட். Planning, implementing and control is based on this information. இவங்களோட பிசினஸ் யூனிட் ஒவ்வொன்றும் இருக்கும். மேபி ஒரு இடத்துல மெயின் யூனிட் இருக்கும், அதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியா, அதுக்கப்புறம் 4 மெயின் டிவிஷன் இருக்கலாம், சவுத் வெஸ்ட் நார்த். இதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் இங்க இல்ல. பட் when it comes to practical scenario we have to think. அப்போ கார்பரேட் ஆஃபீஸ்ல இருந்து திங்க் பண்ணணும், த்ரூ அவுட் த இந்தியாவுக்கு நம்ம என்ன மாதிரி பேக்கேஜ் ரெடி பண்ணணும், what is the application or software we should go to manage the future business. ஏன்னா காஸ்ட்லி. உண்மைக்கு சொல்ல போனா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் போடுறது ஐடினாலே உங்களுக்கு காஸ்ட்லின்னு தெரியும். ஏன்னா ஐடியில் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுக்காங்க அப்படின்னா அதுக்கு உண்டான காஸ்ட் இதுல இருக்கு. ஒரு சாஃப்ட்வேர் வாங்கணும் அப்படின்னா இட் இஸ் நாட் தட் ஈஸி. அப்போ நான் வந்து ஒரு டெம்பரரி ரெமெடியா போய் கரண்டா எனக்கு வந்து ஆர்டர் சிஸ்டம் மட்டும் பில்ட் பண்ணிட்டேன், ப்ராப்ளம் ஓகே அப்படின்னா திருப்பி 2 வருஷம் கழிச்சு ஐ மே அக்கர் அனதர் ப்ராப்ளம். அப்படி ஒன்னொன்னா நான் பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே இருக்கும் பிசினஸ்ல. அப்புறம் ஒவ்வொரு டைம் வந்து நான் சிஸ்டம்க்கு இது பண்ணிட்டே இருக்கணும், இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதனால நார்மலா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்துட்டு ஏஎம்சி மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ அப்கிரேடேஷன் ஆல்சோ த சாஃப்ட்வேர் கம்பெனி ஹாஸ் டு டேக் கேர். என்ன மாதிரி ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு, அதுக்கு நீ அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கு. And for my business it's a international business, and in India I'm doing nationwide with n number of distributors and dealers and then retailers. அப்போ எல்லாருக்கும் எப்படி I have to bring it. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்னா then volume and complexity operations. என்னென்ன டியூரபிள் குட்ஸ்ல என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி வருது, இன்னோவேஷன், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஆட் ஆகணும், ஒரே ப்ராடக்ட்ல டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆட் பண்ணணும். சிம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுங்க, ஒரு டிவி. ஓகே, டிவி செல்வா எலக்ட்ரானிக்ஸ்ல எத்தனை பிராண்ட் அதுல கொடுக்கலாம், அத்தனை பிராண்ட்லயும் எத்தனை ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, இன்ச்சஸ் மாத்திருப்பான். சார் இது 32, இது 36, இது 40, இது 42. ஒவ்வொரு இன்ச்சஸ்லயும் எத்தனை திருப்பி வெரைட்டி வரும். சார் இது எல்சிடி, இது எல்இடி, இது அல்ட்ரா. ஓகே, அதுல வந்து இது வந்து பென்ட்ரைவ் போடுற மாதிரி இருக்கும், இதுல பென்ட்ரைவ் போடுற ஆப்ஷன் கிடையாது, இதுல இந்த ஆப்ஷன் இருக்கு, இதுல அந்த ஆப்ஷன் இல்லை. அப்படியே ஸ்பெக் மாறிக்கிட்டே போகும். அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட சாஃப்ட்வேருக்கு வந்து நான் கொடுத்துட்டே இருக்கணும். கரெக்டா ஸ்பெக் வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ சார் உங்களுக்கு என்ன வேணும், சாம்சங் டிவி முட்டையே சொல்லாதீங்க சார், அதுல என்ன ஸ்பெக் வேணும். என்கிட்ட 30 ஸ்பெக் இருக்கு சாம்சங் டிவில. கர்வ் இருக்கு, ஸ்லிம் இருக்கு, வால் மவுண்ட் இருக்கு, வால் மவுண்ட் இல்லாம இருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு திங்க் ஆல் தி திங்ஸ். எவ்வளவு வால்யூம் ப்ரொக்யூர்மெண்ட்ல போயிட்டு இருக்கு, அப்போ என்னோட ஃபோர்காஸ்ட் என்ன, விச் ஐ ஹாவ் டு சி அஸ் அ மோர் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 5 year பிளான்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பிசினஸ் பிளான் தெரியணும். 5 years பிசினஸ் பிளானை வச்சு தென் ஐ ஹாவ் டு கோ ஃபார் எனி இன்வெஸ்ட்மெண்ட் இன் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் விச் இஸ் கோயிங் டு சப்போர்ட் மை பிசினஸ் டு த கோர். ஏன்னா நான் இன்னைக்கு காஸ்ட் அடக்கணும். இவனோட கான்செப்டே பாருங்க, has the lowest logistic cost as per the percentage of sales. இவ்வளவு சேல்ஸ்க்கு லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் மினிமமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அவ்வளவு எஃபெக்டிவா இருந்திருக்கு இவ்வளவு நாள்.
இப்போ போறது லாங் ரன்னுக்கு அது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா he should consider all the parameters and go for a one time fix which should be cover future predict பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். Maybe somebody else, do you have any other points in it now? Anybody has any questions on this one? Sorry, okay. One point, let me tell you, Alma. Let me share my entire screen. Okay, again, are you all able to view my screen, ma'am? Yep. Yes, sir. Okay. So this is our schedule, ma'am. Let me take for batch Q. Okay. Okay, this is the schedule, and maybe like 15th we didn't have class, correct? 15th I was on leave, so we didn't have class, and today is 22. Okay, so இப்போ இதுபடி போனோம்னா March 11th actually we should have our class completed. அதாவது எப்படின்னா 19 கிளாஸ் நடந்திருக்கணும், நடந்துட்டு 20வது கிளாஸ் வந்து எக்ஸாம் வச்சிருக்கணும், 11th வந்து எக்ஸாம் இருக்கணும். ஓகேவா? இப்போ பிளான் படி எப்படி போகும்னா இந்த கிளாஸ் வந்து நமக்கு இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஒரு கிளாஸ் வந்து we have not completed 15th March Feb. ஓகேவா? So we will go till March 11th. So அப்போ March 11th வந்து உங்களுக்கு என்ன கிளாஸ்? 19th கிளாஸ் வந்து March 11th முடியும். ஓகேவா? So 20th கிளாஸ் would be your exam. எக்ஸாமுக்கு இன்னும் அவங்க இன்ஸ்டியூட்ல இருந்து கிளியரன்ஸ் வரல. They have to frame the questions and உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் ப்ராக்ரஸிங் பண்ணி they will create a enrollment number for you all, and then அவங்களோட கவர்மெண்டோட போர்ட்டல்ல போய் ஆன்லைன் எக்ஸாம் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஒன்ஸ் அவங்க கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா they will give the particular date for which we can go and appear for exams. அதுல அவங்க டைம் ஸ்லாட்ல அவங்க நெட் ஓபன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா we can go and complete the exam. அது வந்து என்னைக்குன்னு நான் வந்து கம்யூனிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் I will let you know. ஓகேவா? அது மட்டும் வரணும். இப்போ டுடே we are on 22nd Feb. ஓகேவா? இது போக அப்போ நமக்கு கிளாஸஸ் 5 கிளாஸஸ் இருக்கு, கரெக்டா? இந்த 5 கிளாஸ்ல ஓகே 5 கேஸ்ல இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது வந்து லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வரைக்கும் பார்த்துருக்கோம், கரெக்டா? we are seeing till logistics information system. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து குளோபல் லாஜிஸ்டிக்ஸ், கோஆர்டினேஷன் சப்ளை செயின். அதுல ஒன்றும் கிடையாது, கோஆர்டினேஷன் சப்ளை செயின் பெருசா ஒன்றும் கிடையாது. அகைன் அது வந்து அந்த சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் தான். அண்ட் தென் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கும், ஜெனரல் கேஸ் ஸ்டடி, அதை அனுப்பி விட்டுருவேன். we can discuss on that. நெக்ஸ்ட் 19th கிளாஸ்ல வந்து என்ன பண்ணுவோம்னா we will discuss entire subject. ஓகேவா? entire subject go through பண்ணுவோம். ஓகேவா? entire subject go through பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து 20th கிளாஸ் எக்ஸாம்.
இந்த 19th கிளாஸ்க்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிடுவேன், மெட்டீரியல் ஆல்சோ ஐ வில் ஷேர் வித் யூ ஆல். 18th கிளாஸ் முடியும் போதே ஐ வில் ஷேர் த மெட்டீரியல் டு யூ ஆல் என்டையர் குரூப்புக்கு. ஓகேவா? இந்த இதுக்கப்புறம் டேட்டு ஐ வில் கன்ஃபார்ம் ஃபார் 20th கிளாஸ் ஃபார் எக்ஸாம்ஸ். ஓகேவா? அதுல வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 19th கிளாஸ் ப்ளீஸ் என்ஷூர் எவ்ரி ஒன் ஜாயின் ஸோ தட் வி கேன் ஹாவ் அ குயிக் ரிவ்யூ. முடிஞ்சா 18th கொஞ்சமோ 19th கொஞ்சமோ வி கேன் சி. ஓகேவா? இதுதான் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் பிளானு. ஸோ ஷெட்யூல் படி போயிடும் எல்லாமே கிளீனா. ஒன்லி திங் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வில் பி க்ளோசர் டு திஸ். ஏன்னா அவங்க வந்து இதுக்கு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. மேபி அடுத்த 1 வீக் டைமுக்குள்ள ஹோப்ஃபுல்லி வி வில் ஹாவ் எக்ஸாம்ஸ். ஓகேவா? சொல்லுங்கம்மா. Sir, exam will be conducted offline or online, sir? Online. It should be in their government portal, ma. Once they announce, right? Once they create and announce the date, we have to go log in into your portal based on your enrollment Sir, number. இந்த போர்ட்டல் Same நான் like பண்ணல சார், நீங்க பண்ணிடுறேன் சார். போர்ட்டல் நான் வெளியே போனதால பண்ணல. ஏமா, நான் எல்லாரும் பண்ணிட்டாங்கன்னு தான் கிளியர் கொடுத்துருக்கேன். உடனே பண்ணுங்க. அவங்க ஒன்றும் என்ரோல்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்காக தனியா கிரியேட் பண்ண முடியாது. உங்க குரூப்லயும் செக் பண்ணுங்க. ப்ளீஸ் செக் இன் யுவர் கிளாஸ் ஆல்சோ. உங்க செக்ஷன்லயும் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க முடிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா we are very close to the exams. Another 4 or 5 classes. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கணும். ஏன்னா என்ரோல்மெண்ட் நம்ம தனியா கிரியேட் பண்ண மாட்டாங்கம்மா. இதுதான் ஃபைனல் லிஸ்ட் வந்துட்டு அதுக்கு சார் லைசென்ஸ் பண்ணிருக்கோம். எஸ் மா. சார் எனக்கு ஒரு டவுட் சார். 21க்கு அப்புறம் எக்ஸாம் வருங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே வருமா சார்? மார்ச் 21க்கு அப்புறம்? ஏமா 21க்கு முன்னாடி வந்துருந்தா நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இட் வில் பி தேர் பிஃபோர் 21st. 21 வருமா சார்? இல்லங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. 21 வருமான்னு தெரியாது. 21க்கு முன்னாடி வந்தோம். இல்ல சார், ஸ்வயம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கோம். மார்ச் 21 எக்ஸாம்ஸ். அதான் சார் கேட்டேன். ஓகே. இல்ல அதுக்கு முன்னாடி அந்த வீக்ல முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். ஓகே சார். இல்ல கிளாஸ் ஆகாம இருக்கிறதா சார் கேட்டேன். சரி. இல்ல அது ஆகாதுமா. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. வேற யாருக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்காமா? ஹலோ. எஸ் சார். No, sir. சரி, ஓகேமா. So if you don't have any questions, let us wind up the session. Tomorrow next classல வந்து குளோபல் லாஜிஸ்டிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? இந்த லட்சிய தயவுசெய்து நீங்களும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ப்ளீஸ் என்ஷூர் ஃப்ரம் யுவர் கிளாஸ் எவ்ரி ஒன் ஹாஸ் கம்ப்ளீட்டட் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஏன்னா நான் அப்படிதான் சொல்லிட்டேன். ஏன்னா நான் 2-3 தடவை கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப்லயும் கேட்டேன். ஐ டிடன்ட் ரிசீவ் எனி ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டிங் பெண்டிங் அப்படின்னு. பெண்டிங்னு யாருமே சொல்லாததுனால ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் எவ்ரி ஒன் கம்ப்ளீட்டட். ஓகேவா? Today it is really a surprise for me when you say I didn't complete. So please go ahead and complete today itself. உங்க டீம்லயும் கிளாஸ்லயும் எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுங்க. யாராவது பெண்டிங் வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு முடிக்க சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தென் we should not struggle. நம்மளும் ஸ்ட்ரகிள் ஆகி இப்போ இன்ஸ்டியூட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள புஷ் பண்ணணும். இல்லைங்க ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு வச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட். எஸ் சார், நான் முடிச்சிடுறேன் சார். சாரி சார். நீங்க முடிங்க. டீம் உங்க கிளாஸ்லயும் சொல்லுங்க. பீயிங் a representative, I want you to ensure from your entire classroom. Okay. Okay ma. So maybe if not Lakshit, you can go ahead and take attendance ma, and then we can wind up. Sir, taken sir. We can leave sir. Okay ma. Okay. Thank you, sir. Okay ma. Thank you all. Have a nice week. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir.